இந்த சிங்க வாகனம் எப்போ வருதுன்னா, அம்மன் சில ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணும் பொழுது அவங்க கக்கின விஷ புகையில மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அந்த விஷ புகையை சிவன் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அம்மனுக்கு அப்படியே அந்த டயர்டு குறையாம ரொம்ப நடக்க முடியாம அசைய முடியாம இருக்காங்க. ரொம்ப வீக் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. சரி, இவங்களை கரெக்ட் பண்ணணுமேங்கிறதுக்காக எல்லாரும் யாரு, சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், சுப்பிரமணியர், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு உள்ள பெண் சக்தியை வெளியே கொடுத்து அம்மனுக்கு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிவன் மகேஸ்வரியை கொடுக்கிறார். சரி, பிரம்மா விஷ்ணு வைஷ்ணவி, வாராகி மற்றும் நரசிங்கி, அந்த 3 பேரையும் அவர் கொடுக்கிறார். பிரம்மா பிராமியை கொடுக்கிறார். சரி, அதுக்கடுத்து இந்திரன் இந்திராணியை கொடுக்கிறார். முருகன் கௌமாரியை கொடுக்கிறார். ஓகே, ஆமா. இப்ப இந்த 7 பேருமே சேர்ந்து ஒரே இதை ஆவாகனம் பண்ணி அம்மனுக்குள்ள அனுப்புறாங்க. அப்ப பெரிய சக்தியா இருக்கும். பெரிய சக்தி ஆயிடுறாங்க. அந்த 7 பேருக்கு உண்டான கைகள் 7 கைகள். சரி, பார்வதிக்கு இருக்கிறது ஏற்கனவே ஒரு கை. ஆமா, 7 சப்த கன்னியர்கள் வெளியில வந்ததுனால 7 கைகள். 7 கை. பார்வதியோட ஒரு கை இருக்கிறதுனால 8 கை. அதனால அந்த காளி அம்மன் எல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டபுஜத்தோட இருக்கும், 8 கையோட இருக்கும். ஆமா, அப்படி 8 கையோட இருக்கும்போது ரொம்ப விகரசா இருக்கிறதுனால அவங்களுக்கு சிங்க சின்னம் கொடுக்க சிங்க வாகனம் கொடுக்குறாங்க.